டிவிகே இப்போ வரைக்கும் 110 சீட்டு ஆக்சுவலா கன்ஃபார்மா ஜெயிக்கிற மாரி இருக்கு. இன்னொரு 7 சீட் அவங்களுக்கு மெஜாரிட்டி வேணும். இந்த 7 சீட் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இல்லைன்னா, அவங்க வந்து சில கட்சி டிபெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏடிஎம்கே, டிஎம்கே. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, இப்போதைக்கு அவங்கள வந்து ஒரு டெப்டி சிஎம் தரேன், ஒரு மினிஸ்ட்ரி தரேன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுக்கலாம் மேபி. பட் ஒரு 6, 7 மாசம் கழிச்சு ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து ஏதோ சம்திங் அவங்களுக்கு தகுந்த மாரி பண்ணி குடுக்கல, டிவிகே பண்ணி குடுக்கல அப்படின்னா, ஆட்சிய கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாரிலாம் இருக்க நெறைய சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த 7 சீட் ஆக்சுவலா என்ன பொறுத்தவரைக்கும் டிவிகே ஃபுல்லா மெஜாரிட்டியோட ஜெயிக்கணும். பட் மெஜாரிட்டியோட ஜெயிச்சாலுமே நெறைய ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா எப்படின்னா, இவங்க இன்னும் 110 தான் இருக்கு. 110 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு 20 சீட் ஜெயிச்சா கூட 130, ஒரு 120 வராங்கன்னாச்சும் கூட பார்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு கட்சியில யாராச்சும் வெளிய போனாலுமே, இல்ல பை எலக்ஷன் ஏதோ சம்திங் நடந்தா கூடமே, நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா ஆட்சி கலைய கூட வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் எப்படி விஜய் ஃபேஸ் பண்ண போறாரு? சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு 6 மாசம், 2 மாசம் ரொம்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பயங்கரமா போகும். ஏன்னா தமிழ்நாடுல நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. அடுத்து காவிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஜூன், ஜூலை வந்துருச்சு. ஸோ காவிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து டிசம்பர் வருது. ஸோ அதெல்லாம் விஜய் எப்படி டேக்கிள் பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து கண்டிப்பா பார்க்கணும்.